சாப்பிடுவியா, சாப்பிட்டுட்டு இருக்கியா, பாடுவியா, பாடிட்டு இருக்கியா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஆஸ்க் கொஷின் இன் இங்கிலீஷ். நம்ம WH வச்சு கொஷின் கேட்க முடியும், டிட் வச்சு கொஷின் கேட்க முடியும், ஹவ் வச்சு நம்ம கொஷின் கேட்க முடியும். பட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ, டூ யூ. ஸோ ஆர் யூ அண்ட் டூ யூவை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஆர் அண்ட் டூ யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ரூல்ஸ் இருக்குது. ஐ, யூ, வி, தே வர இடங்களில் நம்ம டூ வச்சு கொஷின் கேட்க முடியும். அதே மாதிரி யூ, வி, தே வர இடங்களில் நம்ம ஆர் வச்சு கொஷின் கேட்கலாம். நீ சமைப்பியா, இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டூ யூ குக். அப்போது ஒருத்தவங்க பண்ணுற ஹேபிட்ஸை பற்றி லைக் பழக்கத்தை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படிங்கும்போது நம்ம டூ வச்சு கொஷின் கேட்க முடியும். செகண்ட் ஒன், உன்கிட்ட ஒரு பென் இருக்கா? டு யூ ஹாவ் அ பென். ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம டூ வச்சு கொஷின் கேட்கலாம். இந்த ரெண்டு கொஷினுக்குமே நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ரெண்டு விதமாக ஆன்சர் பண்ண முடியும். ஒன்று பாசிட்டிவ் ஆன்சர், இன்னொன்று நெகட்டிவ் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாம். டூ யூ குக். இதுக்கு ஆமாம் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நான் சமைக்க மாட்டேன். எஸ் ஐ குக், நோ ஐ டோன்ட் குக். ஸோ இங்கே நெகட்டிவ் ஆன்சர் நம்ம சொல்லும்போது நோ ஐ டோன்ட் குக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். கொஷனில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் நீங்கள் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். டூ வச்சு கொஷின் கேட்குறீங்கன்னா டோன்ட், டிட் வச்சு கொஷின் கேட்குறீங்கன்னா டின்ட், டஸ் வச்சு கொஷின் கேட்குறீங்கன்னா டசன்ட். ஸோ செகண்ட் கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? டூ யூ ஹாவ் அ பென்? எஸ் ஐ ஹாவ் அ பென், நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பென். நீ சமைச்சிட்டு இருக்கியா, இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ குக்கிங். ஸோ ஒருத்தவங்க இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நம்ம ஆர் வச்சு கொஷின் கேட்கலாம். செகண்ட் ஒன், நீங்கள் சமையக்காரரா அப்படின்னு கேட்கணும்னா ஆர் யூ அ குக். ஸோ அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம ஆர் வச்சு கொஷின் கேட்க முடியும். ஸோ நம்ம டூவில் பார்த்த மாதிரி இதுக்குமே நம்ம ரெண்டு விதமாக ஆன்சர் பண்ண முடியும். ஒன்று பாசிட்டிவ் ஆன்சர், இன்னொன்று நெகட்டிவ் ஆன்சர். ஆர் யூ குக்கிங் அப்படின்னா எஸ் I'm cooking, no I'm not cooking. Second one, are you a cook? Yes I'm a cook, no I'm not a cook. Let's summarize the topic. Are you, do you. Are you எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? என்னவா இருக்காங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். Do you எங்க யூஸ் பண்ணலாம்? அவங்க பழக்கத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது, இல்லைன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். Now it's your turn. I have two simple questions for you. First one, நீ ஜிம்முக்கு போவியா? செகண்ட் ஒன், அவங்க டீச்சர்ஸா? இந்த ரெண்டு கொஷனுக்கும் எப்படி இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லி காமெண்ட்ல ட்ராப் பண்ணுங்க. And for more interesting videos, do follow our Anglophone pages. Anglophone, your phone is your English teacher.